மக்களுக்கும் வணக்கம். ஒரு சந்தோஷமான செய்தியை பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த பதிவு. ஈரோட்டு வெங்காயம் அப்படின்னு சொல்லப்படுற ஈரோட்டு ராமசாமி அவர்கள் கடந்த ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் விநாயகர் சிலைகளை வீதிக்கு போட்டு உடைச்சார். இந்துக்கள் அமைதியாக இருந்தாங்க. அதே சம்பவங்கள் தொடர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினாங்க, பொறுத்துக்கிட்டு தான் இருந்தோம். சிவபெருமான நடராஜர் தத்துவத்தை கேவலப்படுத்தினாங்க, பொறுத்துக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ ஐயப்பன் பாட்டை பேசிக்கிறாங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரை பற்றி தப்பாக பேசிட்டு அந்த கட்சி தொண்டர்கள் ரோட்டுக்கு வந்து போராடுறாங்க. ஆனால் பாருங்க, நம்ம கும்பிட்ற சாமி பற்றி யாராவது ஏதாவது பேசினோம்னா நமக்கு என்னப்பா இந்து முன்னணிக்காரன் பார்த்துக்குவோம், விஸ்வ இந்து பரிஷத்காரன் பார்த்துக்குவோம் இப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறோம். ஒவ்வொரு ஹிந்துகிட்டையும் அளப்பரிய சக்தி இருக்குது அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிறாரு ஏதோ ஒரு முகம் தெரியாத ஒரு இந்து ஒரு பாட்டை போட்டு. இனிமே ஈரோட்டு ராமசாமியுடைய வகையரால் யாருக்குமே இந்து தெய்வங்களை பற்றி தொட்டு கூட பார்க்கக்கூடாது, நினச்சி கூட கேவலமாக பேசுகிறத பற்றி நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சுக்கிறாரு. ஒரு பாட்டை அமைச்சிருக்கிறார். அந்த பாட்டுடைய வரிகளை கேட்டு பாருங்க. அனைவருக்கும் பகிருங்கள். முக்கியமான விஷயம், இந்த பதிவு எல்லாத்துக்கும் பகிரணும் அப்படிங்கிறதா. நன்றி, வணக்கம். பாடலை கேளுங்கள். I am sorry, sorry-ஆனே. ஐயன் எங்கள் மெய்யானே. ஆன்மீகம் எங்கள் மண்ணே. உன் பொண்டாட்டி உன்னுடைய பொண்ணு. பதினெட்டு படியும் புண்ணியம் தெரியும் எங்கள் பெண்ணுக்கு. பர்தாவ கரட்டி போட்டு முடிஞ்சா பாவரை வணங்கு பொண்ணாக்கு. நாரெங்கும் நாத்தைகம் நாரி போச்சு, நாடே எங்கள் வசம் மாறி போச்சு. I am sorry, sorry-ஆனே. ஐயன் எங்கள் மையானே. ஆன்மீகம் எங்கள் மண்ணே. உன் பொண்டாட்டி உன்னுடைய பொண்ணு. ஆனில தொங்கரியே நீ என்ன காலண்டரா? அகலம் காக்கும் ஐயப்பனே எங்கள் ஆண்டவரா.